ஹாய் காய்ஸ், வெல்கம் டு இந்த வீடியோ. நான் வந்து இப்போ முதல்ல பெரிய வீடியோ லாங் ஃபார்மட் வீடியோன்னு எடுத்து அது வந்து ஸ்லோ மோஷன் என்னமோ ஆயிடுச்சு. இட்ஸ் ஓகே, பரவாயில்ல. இதுவே இது என்னதுக்கு இந்த வீடியோனா, இதுதான் என்னோட லாஸ்ட் வீடியோ. ஏன் நான் அதை சொல்கிறேன்னா, ஸோ நேற்று தான் நான் உங்கள் குடும்பத்துலேருந்து ஊருக்கு வந்தேன். ஊரில் வந்து எங்கள் அம்மா கூட நேற்று நைட்டு இருந்துட்டு நல்லா நாய் கூடலாம் விளாண்டுட்டு, நாய் கொஞ்சம் கடிக்க ஆரம்பிச்சிட்டு எல்லாத்துலேயும் வீட்டில் பல்லு போட ஆரம்பிச்சிச்சு. அதனால அவங்க வீட்டில் கொஞ்சம் எல்லாம் பயப்படுறாங்க. அவன் விளையாட்டு தனமாக கடிக்கிறது, அது வந்து பல்லு பட்டுறது. ஆனால் என்னென்னா, எனக்கு திடீர்னு ஒரு என்னது, அவங்க அம்மா மார்னிங் எந்திரிச்சு ஏதோ ட்ரெஸ் சைன் பண்ணுறதுக்கு என்னமோ இல்லை ட்ரிம்மர் தேடுறதுக்காக எடுத்துக்கிட்டு இருக்கப்ப திடீர்னு ஒரு கிளாஸ் இருந்துச்சு. அதை நினச்சி எங்கள் தம்பி வீட்டு கிளாஸ் ஓப்பன் பண்ணி பார்த்தா தம்பி வீட்டு மாதிரி இல்லை, அது யாரோ பழைய காலத்து ஆள் போடுற மாதிரி இருந்துச்சு. உள்ளே திறந்து பார்த்தா மார்க்ரெட் எங்கள் அம்மா பேர் இருந்துச்சு. எனக்கு திடீர்னு என்ன சொல்கிறேன்னு தெரில. பணம் இது யார்ட்டு கிளாஸ், நம்மோட கிளாஸ் அப்படின்னுச்சு. என்னன்னு தெரில, எனக்கு ஒரு மாதிரி ஒரு மாதிரி மனசு வந்து ஒரு மாதிரி டைட் ஆகிடுச்சு. என்னடா உங்கள் அம்மா இன்னும் கிளாஸ் வயசாகிடுச்சு, இதுக்கு மேலே நீ பார்த்துக்கிட்டு இருக்காத, சரி வராது அப்படின்னு. ஸோ ஒன் திங் ஐ ரியலைஸ் தட் 2 years 3 years கஷ்டப்படுறேன். whatever happen, இட்ஸ் ஓகே. பல காலத்தை விடு. 23 வயசு 24 வயசு எடுத்து வீணாக்கிட்டேன். நிறையா படித்த, நிறையா செஞ்ச, பரவாயில்ல. இதுக்கு மேலே ஒரு 3 வருஷம், ஒரு 28 வயசு கஷ்டப்படு. பிஸ்னஸ்க்காக கஷ்டப்படு, வேறு எதுக்காகவும் நீ கஷ்டப்படாது. ஸோ அப்படின்னு ஒரு 2 weeks நெக்ஸ்ட் வீக் whatever பண்ணி நான் வேலையை விட்டு விளையிடுவேன். நீ அடுத்த ஜாப் போயிடுவேன். அந்த ஜாப்பில் சேல்ஸ் எப்போ தான் சேல்ஸ் மேனாக வச்சுப்பேன். அதுவும் மிக்சர் தான் போட போகிறேன், நான் சொல்லிடுறேன். ஸோ அப்போயே என்னோடய ஜாப்பையே நான் கொஞ்சம் என்னோடய இண்டஸ்ட்ரியை மாற்றுறேன். சாக்லேட்டுக்கு ஆல்டர்னேட்டிவ் ஒன்று பிஸ்கட். ஏன்னா ஸ்ரீலங்காவில் மஞ்சி சிபிஎல் அப்படின்னு மிகப்பெரிய பிராண்டு தான் இது வரைக்கும் அடிச்சு 60%. அது எப்படி ஒருத்தன் பிஸ்கட்டில் மோனோபோலி ஆக முடியும்? என் மக்களுக்கு வேறு சாய்ஸே இல்லைங்க அப்படிங்கிறாங்க. இல்லாட்டி வாரவங்கள விடாதனால. ஸோ அதை நான் பிரேக் பண்ண போகிறேன் கொஞ்சம் சின்னதாக. ஸோ அதனால் எனக்கு நீ யூடியூப்பில் ஃபோக்கஸ் பண்ண, எல்லாத்தையும் சோஷியல் மீடியா, இன்ஸ்டாகிராம் எல்லாத்தையும் டீஆக்டிவேட். 2 years, just 2 years டீஆக்டிவேட்டட் எவ்ரிதிங். திரும்ப வருவேன். திரும்ப வந்து இதே இடத்துல, இந்த வீடியோ கூட ப்ரைவேட் ஆகும் தெரியல, இதே இடத்துல என்னோட ரேஞ்ச் ரோவரை நிப்பாட்டி எங்கள் அம்மாவை இதே காரில் ஏற்றிட்டு இந்த ஊரில் என்னோடய புது வீட்டுக்கு நான் கூட்டிகிட்டு போவேன் எங்கள் அம்மாவை. ஐ ப்ராமிஸ். இட்ஸ் நெட். இது நடக்காட்டி நான் செத்துருவேன். தட்ஸ் இட். திஸ் இஸ் ஓப்பன் டாக், ஓப்பன் வாக்கு மூலம். தேங்க்யூ.